ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மினியேச்சர் கிச்சன் செட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பெரிய கிச்சன் செட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மினியேச்சர் கிச்சன் செட் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சப்பாத்தி தேய்க்கிற பலகையும் பிளாஸ்டிக்கில் தேய்க்கிற கட்டையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது க்யூட்டான இட்லி கொப்பரை செம்மையாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. மூடி ஆரஞ்சு கலர் மூடியும் பாடியும் உள்ளே அந்த இட்லி தட்டு எல்லாமே நல்ல டார்க் ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 2 அடுக்கு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது. நல்லா ஃபிட் ஆகிக்குது, செம்மையாக இருக்குது. விளையாடுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு குட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடம் இருக்குது, நம்ம தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி குடம். இதோட ஷேப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சின்னதாக துருவுறது. இது ஒரே ஒரு ஷேப் மட்டும்தான் இருக்குது. இந்த கேரட் துருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்பவே க்யூட்டான ஒரு தூக்கு. இதுக்கு மூடியும் பாருங்கள், நம்ம பால் வாங்குறதுக்கு இல்லாட்டி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி தூக்குது. அடுத்து இதில் குட்டியாக ஒரு டம்ளர் இருக்குது, சின்னதாக ஒரு பிளெயின் டம்ளர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல், நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் இது குட்டியான வாளி பாருங்கள். இது ஹேண்டில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வாளியோட ஷேப்புமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கீழே பேஸ்லாம் வச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாளி. அடுத்து அருவாமனை இருக்குது. இது ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே இருக்குது. அடுத்து இது கேஸ் ஸ்டவ் சிலிண்டரோடையே வந்திருக்கு. இந்த பர்னர்லாம் பார்த்திங்கன்னா அப்படி மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம அந்த ஸ்விட்ச் இருக்கும் இல்லையா, அதுவுமே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஒயருமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா இருக்குது. இந்த கேஸ் ஸ்டவ் இந்த சிலிண்டர் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இது ஹாட் பாக்ஸ். இந்த ஹாட் பாக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டில் உள்ள ரியலிஸ்டிக் ஹாட் பாக்ஸ் மாதிரியே இருக்குது. உள்ளேயும் திறந்து பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் கொடுத்து ரொம்பவே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இதோட க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்குமே நல்லா டைட்டாக இந்த மாதிரி நல்லா இருக்குது ஹாட் பாக்ஸ். அடுத்து இருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த டிஃபன் பாக்ஸ் செட் தான். இது 3 அடுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ். நம்ம ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போகலையா, அது மாதிரியே மினியேச்சர் வெர்ஷனாக இந்த மாதிரி கிளிப் போட்டு மாட்டிக்கிற மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டிஃபன் பாக்ஸ். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் இருக்குது, கை அளவுக்கு தான் இருக்குது. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வெட் கிரைண்டர். இந்த மாதிரி கிரைண்டர் இல்லாத வீடே இருக்காது. நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மினியேச்சராக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ட்ரம், அதுக்கப்புறம் அந்த கல் இருக்குல்ல, அதெல்லாமே நம்ம வீட்டில் உள்ள கிரைண்டரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த ஒயருமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக, அந்த ப்ளக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மூடி வச்சு அரைப்போம் இல்லையா, அதுக்கான மூடியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்விட்சும் இருக்குது. கிரைண்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு பேஸ் பாருங்கள், இந்த மாதிரி தானே நம்ம வீட்லேயும் இருக்கோம், அதே மாதிரியே வச்சுருக்காங்க. ஸோ கிரைண்டர் பார்த்தாச்சு. அடுத்து என்ன இருக்கும், நம்ம எல்லார் வீட்லேயும் மிக்ஸி இருக்கும். இந்த மிக்ஸியும் நம்ம பிரித்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மிக்ஸிக்கு 2 ஜார் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய ஜார் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பிளேடு இருக்கும் இல்லையா, மிக்ஸியோட பிளேட் இந்த மாதிரி ரிமூவபுளாக இருக்குது. அதை நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அதே மாதிரி இந்த மிக்ஸி இந்த மாதிரி மாடலில் இருக்குது. பேஸும் இந்த மாதிரி இருக்குது. அதோட ஒயர் கனெக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்குது, அந்த கிரைண்டர் கொடுத்த மாதிரியே. இந்த மேலே குட்டி ஜார் இருக்குல்லையே, அது மாட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே அந்த பெரிய ஜார் மாதிரியே தான். அந்த பிளேட் தனியாக இருக்குது. நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். இப்போ இந்த 2 ஜாருமே மிக்சியில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த குட்டி ஜாரை மேலேயும் இந்த பெரிய ஜாரை எங்கேயும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி மாற்றி வைக்கிறதுனாலும் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கீழே விழுகாமல் நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது. இதுக்கு அந்த ஸ்விட்சுமே இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இதோட இந்த அன்பாக்சிங் வீடியோ முடியுது. இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிச்சன் செட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.